ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான இஸ்கான் ஸ்டைலில் ஒரு பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப சூட்டபுளான குழம்பு. வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு இருந்தாலும் சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை மசாலா, இதுவும் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு குழம்புக்கு சிறு பருப்பு தான் நம்ம ஒரு 1.5 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதில் ஜீரகம், மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயம், இதை 3ஐயும் போட்டு வேக வச்சிடலாம். 2 விசில் வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம், ரொம்ப குழஞ்சிருந்தா. இங்கே வந்து தக்காளி வந்து 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா வந்து நேராக கீரல் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு இந்த குழம்புக்கு வந்து காரம் ரொம்ப கிடையாது. ஸோ பச்சை மிளகா தான். இன்னும் காரம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஆனியன், நோ கார்லிக். அதனால் வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நெய் நிறைய ஊற்றிக்கோங்க. இதில் கடுகும் கிடையாது. அப்புறம் ஜீரகம், ஃபஸ்ட்டு ஜீரகம், அப்புறம் வந்து பச்சை மிளகா, இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் 2 சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா சுருங்கணும், நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏன்னா பருப்புலேயும் வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு இப்போ தக்காளி வதங்கிறதுக்கான ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேணால் வத்தப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் சுருங்கட்டும். பருப்பு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்நீர் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரொம்ப கட்டி வராது குழம்பு. ஏன்னா சிறுபருப்புனால கொஞ்சம் கட்டியாகிடும். இந்த தாளிசத்தில் இந்த பருப்பை வந்து கொட்டிடலாம். கொட்டி நல்லா கலக்கிக்கோங்க. கட்டியாகாத அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ பாதி உப்பு சேர்த்தோம் இல்லையா, இப்போ பாதி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக வைங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லியில் நல்லா தூவி கிண்டி இறக்கிடுங்க. வேணும்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அரோமா சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை மசாலாவுக்கு ரெடி பண்ணா எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், அதில் நல்லா தட்டி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா சுருங்கணும். சுருங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, ஒரு ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கொதித்து சுருங்கணும். இது சுருங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சன்னா, ஒயிட் சன்னா, எந்த சன்னானாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒயிட் சன்னா அன்றைக்கி போட்டிருக்கேன். அந்த ஒயிட் சன்னாவை இதில் நம்ம கொட்டிடலாம். கொஞ்சம் ஒயிட் சன்னா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு மிக்சியில் வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணோம்னா நீங்கள் கரண்டையிலே மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்சி வச்சதை வந்து இந்த மசாலாவில் போட்டு கட்டிடலாம். இப்போ வந்து கரம் மசாலா தூள் வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்போ நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த கொண்டக்கடலையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரேவியாகிடும், கட்டியாகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பரான கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆகிடும். இங்கே கொண்டக்கடலை மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு, பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.